மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சர், கார்ப்பரேஷன் துணை ஆணையர் அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் இளங்கோ நகர் 2வது தெருவில் 87வது வார்டில் இருக்கோம். எங்கள் தெருவில் ரொம்ப ஆக்கிரமிப்புகள் நடந்துகிட்ருக்கு. நாங்களும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே எங்கள் தெருவில் ஒரு பில்டிங் இருக்குது. அது ரோடு ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டதுனால அந்த பில்டிங்கை சீல் வச்சாங்க. இப்போ இருக்கிற நீங்கள் பார்க்குற பசங்க நைட்டெல்லாம் இந்த கதவை திறந்துக்கிட்டு இந்த பில்டிங் மேலே ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. நாங்களும் அந்த ஓனர்கிட்ட சொன்னோம், ஆனால் அவர் எதுவும் கேட்க மாட்டேன்றாரு. இப்போ இந்த பில்டிங்கோட கீழ் மட்டும் ஃபுல்லாக சீல்டில் இருக்குது, கவர்மெண்ட் சீல்டு. ஆனால் மேலே எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த பில்டிங்கோட நிலமை. மொத்த மழை தண்ணியும் இந்த பக்கம் கொட்டி மழை தண்ணி தேங்கிட்டு நிற்கிது. இதில் ஏபிஎஸ் கார்பஸ் கொசுவும் வளரும். நாங்கள் பல முறை சொல்லியும் கேட்கல. சுகாதாரத்துறைக்கு சொல்லிட்டோம், கார்ப்பரேஷன்லேயும் சொன்னோம், ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க. இந்த பசங்க பண்ணுற தொல்லை தாங்க முடியல. நைட்டில் இங்கே உக்காந்துக்கிறாங்க, இந்த சைடில் உக்காந்துக்கிறாங்க, அந்த மூலையிலையும் உக்காந்துக்கிறாங்க. நைட்டெல்லாம் ஃபோன் பேசிக்கின்னு இந்த எங்கள் வீடு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடு. அதனால் பாத்ரூம்லாம் வெளியில் இருக்குது. லேடிஸ் பாத்ரூம் போக அச்சப்படுறாங்க. இந்த பில்டிங்கை சரியாக கட்டாமல் மொத்த மழை தண்ணியும் வெளியில் இந்த பக்கமாக இந்த பழைய பாழஞ்ச பில்டிங் மேலே நிற்கிது. இந்த குப்பை அத்தனையும் அந்த பின் வீட்டுக்காரங்களோடது தான், 1வது தெருவில் இருக்கிறவங்களோடது. நாங்களும் எவ்வளோ தான் சொல்கிறதுன்னு தெரியல. கார்ப்பரேஷன்லேயும் சொல்லியாச்சு, 87 வார்ட்லேயும் சொல்லிட்டோம். ஆனால் இவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்காங்க. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. மழை தண்ணி தேங்கி நிற்கிது. இங்கே ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட பல முறை சொன்னால் அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, இந்த பில்டிங் சீலில் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் வர வரல வெயிட் பண்ணுங்கன்னு. நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் வர வரல உயிரோடு இருப்போமாவே தெரியல. இந்த அளவுக்கு குப்பையும் கூலமும் மழை தண்ணி ஃபுல்லாக இதுலேருந்து நைட்டுலேருந்து அப்படியே மழை தண்ணி பேஞ்சிக்கிட்டு இங்கே தான் நிற்கிது. 5 அடி விட்டு கட்ட வேண்டிய பில்டிங்கை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இந்த மொத்த பில்டிங்கையும் மொட்டை மாடியாக சேர்த்துக்கிட்டு இவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் ஐயா தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். மொத்த மழை தண்ணி கொடி எல்லாமே இந்த சீல்டு பில்டிங் மேலே தான் இருக்குது. அரசாங்கம் தான் இது எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். எங்கள் தெருவில் 4 வீடு தான் இருக்குது. ஆனால் அந்த 1வது தெருவில் இருக்கிற மொத்த இதுவும் குப்பைகளும் எங்கள் தெருவுக்கு மேலே பில்டிங் மேலே போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. முதலமைச்சர் ஐயா, சுகாதாரத்துறை ஐயா, கமிஷனர் ராதாகிருஷ்ணன் சார், இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏபிஎஸ் கார்பஸ் கொசு ஒழிப்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த கம்ப்ளைண்ட்டை இவங்க யாரும் சரி பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரில, இல்லை செல்வங்கள் கைமாறுதான்னு தெரியல. அதனால் நீங்கள் தான் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த இடத்த சுத்தப்படுத்துங்க. இந்த தெருவு 4 வீடு தான் இருக்குது, சுத்தமான தெரு. ஆனால் அந்த சீல்டு பில்டிங் மேலே இப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்கூலாக சொல்கிறாரு அந்த கார்ப்பரேஷன் 87 வார்டில் இருக்கிறவர், ஜட்ஜ்மெண்ட் வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு. ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருது? நாங்கள் எப்போ நிம்மதியாக தூங்குறது? பாத்ரூம் போக முடியல, இல்லை பெண்களால் அம்மாக்களால் குளிக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நீங்கள் தான் காப்பாற்றணும். உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அனுப்புகிறேன். ஏற்கனவே சிஎம் செல்லில் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரே பதில், பில்டிங் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, பில்டிங் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குதுன்னு. அப்போ எப்போ தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் முடியும்? எப்போ தான் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும்? கீழே உள்ளதாக அகற்றமா, மேலே உள்ளது இவ்வளோ குப்பை கிடக்கு. இதுவும் 5 அடி விட்டு கட்டணும். இந்த ஆள் அந்த பில்டிங்கை இதுவாக வச்சு அப்படியே கட்டி பால்கனியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் பார்த்து ஏதோ நல்லது வழியை காட்டுங்க எங்களுக்கு.